லியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்கன்னா, லேடி ஆண்டர்பிரினர் அண்ட் அஞ்சப்பர் செட்டிநாட் ரெஸ்டாரண்டோட ஓனர் இந்திரா கந்தசாமி அவங்க. வாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க இந்த தீபாவளி ரஷ் டைம்ல வந்து எங்களுக்காக டைம் கொடுத்ததுக்கு நன்றி. நீங்க எப்படி மேம் பிறந்து வளர்ந்தது? தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல நீங்க பிறந்து வளர்ந்தீங்க? நான் வந்து ஒரு குக்கிராமத்தில் பிறந்தோன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வசதியெல்லாம் இல்லை. கிராமத்து ஸ்கூலில் தான் படித்தேன். +2 வரையுமே கிராமத்து ஸ்கூல் தான். அந்த கிராமத்து வாடையோடு தான் நாங்கள் இருந்தோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஒரு 2 வருஷம் மதுரையில் படித்தேன். இந்த சின்ன ஒரு குக்கிராமத்தில் பிறந்துட்டு எப்படி மேம் இவ்வளோ பெரிய ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க? ஃபுட் இண்டஸ்ட்ரினா ஆரம்பத்துலேருந்து நான் காலேஜ் ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கையில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் ஃபுட் இண்டஸ்ட்ரி சார் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து எப்போவுமே நான் அவங்க கூட தான் சுற்றிட்டு இருப்பேன். 24 ஹவர்ஸும் அவங்க கூட தான் இருப்பேன் எப்போவுமே. அவங்க கூட பார்க்குறது, பேசுகிறது, உள்ளர வேலை பார்க்குறவங்கலேருந்து எப்படி அவர் பேசுகிறாரு, எப்படி அவங்க வந்து உள்ளர போய் சமைக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒன்றொன்னா அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது தான். இப்போது நீங்கள் சாரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா மேடம்? உங்கள் மேரேஜ் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேடம்? லவ் மேரேஜ் எல்லாம் இல்லை, 100% அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ்? ஆமாம், ரிலேட்டிவ்ஸு, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க. ஸோ ரிலேஷன் மூலமா நீங்கள் ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வருஷம், நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்து எங்கள் அப்பாவுக்கு இவங்களை தெரியும் போல். இப்போ சும்மா பேசுவாங்களாம். நான் 5 பேர் விடணுன்னே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்கள் தாத்தா வந்து மலேசியாவில் இருந்தாங்க. இவங்க ஒரு தடவை மலேசியாவுக்கு என்னோட ஃபாதர் இன்லா போயிருக்கப்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். என் ஃபாதர் இன்லாவை என்னோட தாத்தா வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம் இங்கே மலேசியாவில். அவங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போக்கில் என்னோடய தாத்தாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு இவங்களை. அதனால் 5 பேர் விடணுன்னே எந்த இதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அவங்க அந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு. மேம், நீங்கள் சாரை ஃபஸ்ட் டைம் பார்த்த அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? சாரை ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு தான் வந்தாங்க பொண்ணு பார்க்க. ரொம்ப ப்ரெஷியஸான. ஆமாம் ஆமாம். ஓகே மேம். இப்போது நம்ம ஹோட்டலை வந்து எம்ஜிஆர் அவர்களால் வந்து இனாகிரேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவருக்கும் நம்ம சாருக்கும் என்ன ஒரு கனெக்ஷன்? சாருக்கு தெரியாது, அவங்க பிறக்கவே இல்லை. அவங்க பிறக்கிற முன்னாடியே உருவாயிடுச்சு இந்த பிராண்டு. என்னோட ஃபாதர் இன்லா அவங்க தான் அவங்கக்கிட்ட வேலை பார்த்தாங்க. அவங்க வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அவங்க ஒரு மெஸ் டைப்பில் ஆரம்பித்தாங்க. இப்போ ரெகுலர் கஸ்டமர் எம்ஜிஆர் சார். சினிஃபீல்டில் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது, அவர் கையால் சாப்பிடாதவங்களே இருக்க முடியாது. ரொம்ப நல்லா, அவரும் நல்லா சமைப்பார். இந்த அஞ்சப்பர் எவ்வளோ தூரம் டேஸ்ட்டாக பிரியாணிலேருந்து எல்லாம் கம்மகம்மன் இருக்குன்னா அதோட மசாலாஸ் தான் காரணம். அந்த மசாலாஸ் ஃபுல்லாகவே வந்து என்னோடய ஃபாதர் இன்லா ப்ரிப்பேர் பண்ணது. யார் வேணாலும் சமைக்கலாம், அந்த மசாலாஸ் ரெடி பண்ணுறது தானே முக்கியம் சமையலில். கைப்பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல, அது அவர்கிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போ மசாலாஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிரான்ச் வந்து அக்ராஸ் த வேர்ல்டு கிட்டத்தட்ட 50 அரௌண்ட் பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா? ஒரு பிரான்ச்லையுமே சேம் அதே டேஸ்டோடையே வந்து நீங்கள் கொடுப்பீங்க? ஆமாம், இங்கே ஒரு பிரான்ச்சுக்கும் வந்து எப்படின்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து வேலை பார்த்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க வழியாக வேலை பார்க்குறாங்க. அவங்களோட ஃபாதர் வேலை பார்த்துருப்பாரு, ஒரு தாத்தா வந்து என்னோட ஃபாதர் இன்லாக்கிட்ட வேலை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன், இப்போ அவங்களோட பையன், அந்த மாதிரி. அதனால் அப்படியே அந்த பாரம்பரியமாக இருக்கும் அப்படியே சாப்பாடெல்லாம். காரைக்குடி டேஸ்ட்டில் செட்டிநாடு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ பிரியாணி எடுத்துக்கிட்டிங்கனாவே கம்மகம்மன் இருக்கும். அது ஆமாம், ஒரு ஐட்டத்தை கொண்டாந்து வச்சாவே அது அஞ்சப்பர்லேருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லிடுற அளவுக்கு வளர்ந்துருக்கும். இந்த மாதிரி டேஸ்ட்டோடு கொடுக்குறதுனால தான் கஸ்டமர் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட் தேடி வர்றாங்கன்னா அதுதான் ஒரு முக்கிய ரீசன்னு சொல்லலாம். சென்னையிலேருந்து நீங்களே வந்து எல்லா இண்டிவிஜுவலான மசாலாஸ்? ஆமாம், மசாலாஸ்லேருந்து மாஸ்டர் எல்லாமே இங்கே வேலை பார்க்குறவங்க தான். ஜஸ்ட் அவங்க அதை டேக் ஓவர்னால் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். அவங்க அங்கே ஒரு பார்ட்னர் இருப்பாங்க. சினி இண்டஸ்ட்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்களுமே வந்து 2 மூவிஸ் கிட்ட ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதுவும் ஒரு அதுவும் கஷ்டம்தான். இதை விட அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே ஒரு நாள் ஆகிடும். ஒரு 2 இது நடிக்கிறதுனாவே ஒரு நாள் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி போய் நிற்கிறப்ப எப்படி ஃபீல் ஆச்சு? பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கொஞ்சம் படபடப்பாக இருந்தது பேசையில்.
எப்படி பேசிடுவோமோ. என்னென்ன மூவிஸ் நீங்க பண்ணிருக்கீங்க? 2 மூவி தான் பண்ணேன், சும்மா ஒரு கெஸ்ட் ரோல் மட்டும், அவ்வளோதான். கெஸ்ட் ரோலா பண்ணீங்க. எதனால இப்போ அப்கமிங்கா ஏதாச்சும் மூவிஸ் உங்களுக்கு லைனப்ஸ் இருக்கா? கேட்டாங்க, நான் தான் வேணாம், எனக்கு டயம் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதனால? இது அதுக்குன்னு தனியாக நம்ம போகணும், நம்ம பிஸ்னஸை விட்டுட்டு அதுக்குன்னு நம்ம போகணும், அதனால. மேம் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் மேம் தீபாவளி? எனக்கு தீபாவளி இந்த வருஷம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் மதரில் இறந்துட்டாங்க. இங்கே மட்டும்தான் கொண்டாடுறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் மட்டும். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு நார்மல் ஃபேமிலில இருந்து பிறந்து வளர்ந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, உங்க சைல்ட்ஹுட்ல தீபாவளி எப்படி இருக்கும் அண்ட் இப்போ தீபாவளி எப்படி இருக்கு? ஐ மீன் பாஸ்ட் இயர் வரைக்கும் உங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன் எப்படி இருந்தது, உங்க சைல்ட்ஹுட்ல தீபாவளி செலிப்ரேஷன்? சைல்ட்ஹுட்னா வந்து என்னை வந்து கிட்ட ஒரு 3:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க என் அப்பா. என் அப்பா வந்து ஹெட் மாஸ்டர். அவங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கணும். விடிகிற காலையில் 6 மணிக்குள்ளே எல்லோரும் குளித்து ரெடி ஆகிடணும், புது ட்ரெஸ் போட்டு 4 மணிக்கெல்லாம் வெடி வச்சிடணும். 6 மணி 6:30 மணி ஆனோன்னா சாமி கும்பிட்டு சாப்பிட்றணும். அந்த மாதிரி பெர்ஃபெக்டாக இருப்பாங்க என்னோட அப்பா. இப்போ உள்ள தீபாவளின்னா நாங்கள் எப்போ எந்திரிப்போம். என் ஹஸ்பண்ட் வந்து இப்போ இந்த டயத்துக்கு தான் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ரொம்பலாம் போய் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. எந்திரிச்சு கிளம்புங்க, நம்ம நல்ல நேரம் பார்த்து சாமி கும்பிடணும் அப்படிம்பாங்க. பசங்களும் ஒரு 8:30 அந்த மாதிரி எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அவங்க வெடி வச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ளே சாமி கும்பிட்ருவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் அன்றைக்கி வந்து எங்கள் கையால் தான் சாப்பாடு போடுவோம். எங்களோட இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அதனால் ஃபேமிலியோடு இங்கே வந்துட்டு அவங்களுக்கு போனஸ் கொடுத்துட்டு அப்படியே இங்கே தீபாவளி கொண்டாடுவாங்க. இப்போ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த பாண்டிங் எப்படின்னா, சாரோட சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்புறம் சாரோட பக்கத்து ஊர் அந்த மாதிரி தெரிஞ்சவங்க கொஞ்சம் இருக்காங்க. அவங்க ஒருத்தவங்க ஊருக்கு போயிடுவாங்க, ஒருத்தவங்க இங்கே தீபாவளி கொண்டாடுவாங்க நம்ம கூட. இப்போ நீங்கள் இங்கே ஹையர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெஷராக எடுத்து ட்ரெயின் பண்ணுற மாதிரி? ஃப்ரெஷராகவும் இருக்காங்க படிச்சுட்டு. இப்போ நம்ம கேட்ரிங் முடித்தவங்களும் இருக்காங்க. ஆனால் கேட்ரிங் முடித்தவங்கள தான் வெளிநாடெல்லாம் அனுப்ப முடியும். அந்த மாதிரி இருக்கவங்களையும் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்கோம். வெளிநாட்டில் ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் நம்ம பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஒரு வீடு கூட இல்லாமல் இருந்தவங்க தான். 5 பேர் வீட்டால் தான் நாங்கள் வீடெல்லாம் கட்டி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுலேருந்து எல்லா சீர்வரிசை செய்கிறதுலேருந்து உங்களால் தான்மா பெருமையாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துட்டு தான் எங்களுக்கு இவ்வளோ வசதி வந்தது. நாங்கள் அந்த ஊருக்கு போனோம்னாவே எல்லோரும் வந்துடுவாங்க, மேடம் வந்திருக்காங்க, சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துடுவாங்க. அந்த கிராமத்துலேருந்து எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களால் தான்மா நாங்கள் நல்லாயிருக்கோம், ரொம்ப பெருமையாக இருக்கும். ஓகே, நைஸ். எந்த ஊர் மேம்? காரைக்குடி பக்கத்தில், சிவகங்கை மாவட்டம், ஒரத்துப்பட்டி. ஸோ அந்த ஊரோடைய ஸ்பெசிஃபிக் டிஷ்ஷை தான் வந்து நீங்கள் இப்போ நம்ம ஹோட்டலில்? ஆமாம், காரைக்குடி டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும். காரைக்குடி பிரியாணி அப்படியே இருக்கும், ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கிராமத்து வாடை அப்படியே அடிக்கும். ஓகே, நைஸ். எல்லாமே வந்து அந்த காரைக்குடி மசாலா. என்னோட கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹோட்டல் ஃபீல்டு தான். எங்களோட ரிலேஷன்ஸ் நிறையா பேர் ஹோட்டல் ஃபீல்டு தான். இப்போ வந்து மசாலாஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? மசாலாஸ் ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு எங்கே நம்ம சென்னையிலேருந்து மசாலா மேனுஃபேக்சர் ஆகுது? ஆமாம், இங்கே சென்ட்ரல் கிச்சன் இருக்குது. கிட்டத்தட்ட சென்ட்ரல் கிச்சனில் ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. மசாலாஸ் ஒரு நாளுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. பிரியாணி அடிக்க ஒரு ஆள், அவங்களுக்கு அசிஸ்டண்ட் ஒரு 5 பேர் இருப்பாங்க. செட்டிநாடு ஐட்டம் பண்ணதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஒரு ஐட்டம் அப்படியே வேலையை பிரிச்சுக்குவாங்க. ஒரு 100 பேர்னால் அவங்க அது மட்டும் வேன் வச்சுருக்கோம். ஒரு 21 அவுட்லெட் இங்கே சென்னையில் மட்டும் இருக்குது. அந்தந்த இடத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடணும்ல, அது பார்க்கறதுக்கு ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்புறம் மேனேஜர்ஸ் ஒரு 10 பேர் சென்ட்ரல் கிச்சனில். ஜிஎம் இருக்கார், அதுக்கு மேலே ஏஜிஎம். அவங்க எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ ஓனர்னால் ஓனர் மட்டும் இருக்க மாட்டார், சார்லாம் வந்து பரிமாறுவாங்க. அப்பப்போ வந்து க்ளீன் பண்ண ஆள் இல்லைன்னா கூட என்னோட ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால உயர்ந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தொழிலில் நம்ம எப்படி நம்ம தொழிலை மதிக்கிறோமோ அந்த அளவு தான் நம்ம உயர முடியும். இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் வந்து ஒரு குக்கிராமத்தில் பிறந்த ஒரு சராசரியான ஒரு பொண்ணாக வளர்ந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் கையில் திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த டைம் எப்படி இருந்தது? பொறுப்புனாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம இன்ட்ரெஸ்டோடு பார்க்குறோம், அவ்வளோதான். எல்லாருமே நான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான்
ஒர்க் பண்ணுறோம். சாரும் அவரோட பிரதரோட ஒன்றா இருக்காங்க. நம்மளோட ஃபேமிலி பிஸ்னஸ்னால எல்லாருமே ஈடுபாட்டோட பார்க்குறோம். ஓகே மேம். இப்போ நம்ம அஞ்சப்பர் அப்படின்னாலே வந்து கண்டிப்பா நிறைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ கரண்டா இருக்க செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ்லாம் யாரு மேம்? இப்போ கூட ரீசெண்டாக இவர் வந்தார், அஸ்வத் வந்தார். ஜெர்மனில் இருந்து கால் பண்ணாங்க. மேம் அவங்க ஃப்ராங்க்ஃபர்ட் அஞ்சப்பருக்கு போயிருக்கேன் மேம். அப்புறம் அவங்கள நல்லா கவனிச்சுக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து இவர் விஜய் சேதுபதி சாருக்கு அப்போ வந்து மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி பார்சல் எடுத்துகிட்டு போவாங்க. நயன்தாரா மேடம் ஒரு தடவை பார்த்தப்ப அவங்க சொன்னாங்க உங்கள் பிரியாணி ரொம்ப பிடிக்கும், நியூ ஜெர்சிலே அங்கே சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. த்ரிஷா மேடம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னாங்க. ஒரு நாள் நேர்லேயே வாங்க மேடம் அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். நிறைய பேர் இருக்காங்க. வடிவேலு சார் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம சென்னையில் ஷூட்டிங் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி மீன் குழம்பு 4 பீஸ் இட்லி, அதான் அவரோட நைட் டின்னர். நம்ம ரெஸ்டாரண்ட் மீன் குழம்பு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். மேடம் கொஞ்சம் புளி. ஒரு நாள் நானே இருந்தேன் அவங்க பார்சல் வாங்க வரப்போ. அப்போ மேடம் நீங்கள் தானே ஓனரு, உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல கிராமத்தால் மட்டல்ல ரொம்ப இதுவாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசினார். நல்லா பேசுகிறீங்க மேடம் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு. உங்கள் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த இட்லிக்கு வந்து ஒரு செட்டிநாடு இட்லி அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். டெய்லி அவர் வெள்ளாட்டியும் அவரோட பிஏ வந்து பார்சல் எடுத்துகிட்டு போயிடுவார். சென்னையில் இருந்தாலும் அசோக் கலரில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவர் ட்ரம்ஸ் சிவமணி சார் வந்துட்டா எனக்கே கால் பண்ணிடுவாங்க. ஆமாம், என் நம்பர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் கொடுத்தேன். கரெக்டாக கால் பண்ணி மேடம் நான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து இறால், அதுக்கப்புறம் அவருக்கு ஃபிஷ்ஷு ரொம்ப பிடிக்கும், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் கறி எடுத்து வச்சுருங்க அப்படின்றாங்க. நைட்னா கூட அந்த ரசம் எனக்கு வேணும் அப்படிம்பாங்க. ஓகே, நம்ம ஹோட்டல்லே வந்து சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க மேம்? உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னு ஒரு சிலது இருக்கும்ல நம்ம ஹோட்டல்ல, அப்படி உங்களுடைய ஃபேவரட் டிஷ் எது? அஞ்சப்பர் சிக்கன் ட்ரை ஐட்டம் நல்லா இருக்கும். மட்டன் சுக்கா, கோலா உருண்டை. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான்வெஜ் கிடையாது, அதுக்கப்புறம் தான் நான் வெஜிடேரியன் ஆனேன். முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் அந்த வாடையே கம்மன்னு இருக்கும். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஆமாம் ஆமாம். உங்களுடைய இப்போ குக்கிங் லெவல் எப்படி மேம்? நீங்க நல்லா சமைப்பேன். ஆரம்பத்தில் அவ்வளோ தெரியாது, அதுக்கப்புறம் சார் கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ நகை வந்து கறியெல்லாம் எப்படி அலசுறது, கவுச்சு இல்லாமல் இதை எப்படி பண்ணுறது, அதெல்லாம் அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு ஐட்டம் தெரியலைன்னா அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க சமையலில் இருக்கிறதுனால எல்லாமே தெரியும் அவருக்கு. அதனால அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன். நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுங்க. என்ன ஆக்டிவாக வச்சுக்கணும், நான் என்ன பண்ணலான்ட்டு இருந்தப்ப இந்த ஃபீல்டில் வந்திருக்கேன். சினிமாவில் இல்லை, நம்ம ஃபீல்டு ஹோட்டல் ஃபீல்டு. இப்போ நீங்கள் ஒரு டிஷ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த டிஷ்ல வந்து இந்த லெவல் டெக்ஸ்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்றத எப்படி மேம் நீங்கள் செக் பண்ணுறீங்க? நான் எப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து அவ்வளோ தெரியாதுன்னு சொன்னேன்ல சமையல். இப்போ சமைச்சதுக்கப்புறம் நான் உப்பு போடாமல் கூட எப்படி உப்பே பார்க்காம எப்படி சமைக்கிறது அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். நம்ம இவ்வளோதான், இந்த ஐட்டத்துக்கு இவ்வளோதான் நம்ம சால்ட்டு போடணும், இவ்வளோதான் மிளகாத்தூளா மஞ்சத்தூளா இவ்வளோதான் போடணும், அந்த அளவுக்கு எல்லாம் கற்றுப்படியா. நீங்கள் சமைக்கிறதுலேயே ஸ்பெஷலாக சமைப்பீங்க அப்படின்னா கிரேவிஸ் நல்லா வைப்பேன் எல்லாமே. ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் குழம்பு. ட்ரை ஐட்டமும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சாப்புல இந்த 65 அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஓகே, பசங்க என்ன படிக்கிறாங்க? படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் எப்படி இந்த? ஆமாம், வருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா தாத்தாவோட பிஸ்னஸ்ஸு அவங்க அப்பா பார்க்குறாரு, அடுத்து அவங்க வருவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. இப்போ இந்த ஃபுட் ரிலேட்டடாக தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஃபுட் ரிலேட்டடாக தான் படிச்சிட்டு. அவங்களுக்கும் பேஷன் இதுதான். நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் நம்ம இந்த அஞ்சப்பர் ஹோட்டல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா மேம்? தீபாவளி அப்படின்னாலே வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல். நம்ம தீபாவளிக்கு வந்து அஞ்சப்பர் ஹோட்டல்ல என்ன மேம் ஸ்பெஷல்? அஞ்சப்பரில் எல்லாமே ஸ்பெஷல் தான். இப்போ ரீசெண்டாக 3 வகை பிரியாணி, தொக்கு பிரியாணி, சீரக சம்பா பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, 3 வகை பிரியாணி. ஆமாம், அப்புறம் 999 டேக்ஸோட கொடுக்குறோம் டிஃபன் பாக்ஸில். பார்த்துடலாம். இது பிரெட் அல்வா கொடுக்குறோம், ரைத்தா, இது கிரேவி, இது சிக்கன் பிரியாணி, இது வந்து சீரக சம்பா. மட்டன் பிரியாணி. ஆமாம், சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இது வந்து தொக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. அதுக்கப்புறம் பிரெட் அல்வா, கிரேவி, ரைத்தா. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா மேம்.
இந்த டிஃபன் பாக்ஸ் 999 ப்ளஸ் டேக்ஸோட கொடுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். தீபாவளி டைம்ல எங்களுக்காக ஒரு சின்ன டைமை கொடுத்ததுக்காக. எல்லாரும் அஞ்சப்பர் ரெஸ்டாரண்ட்டுக்கு குடும்பத்தோடு வாங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.